Unit 2, Prose, The Night the Ghost Got In, written by James Grover Thurber. பேய் வந்த அந்த இரவு. ஜேம்ஸ் குரோவர் தர்பர் 1894 to 1961. எந்த ஆண்டு பிறந்தாரு ஜேம்ஸ் குரோவர் தர்பர்? 1894ல. எந்த ஆண்டு மறைஞ்சாரு? 1961. was an American cartoonist. அமெரிக்கால கேலி சித்திரம் வரைபவர். கார்ட்டூனிஸ்ட்னா கேலி சித்திரம் வரைபவர். ஆத்தர் எழுத்தாளர், ஹியூமரிஸ்ட் நகைச்சுவையாளர், ஜேர்னலிஸ்ட் பத்திரிகையாளர், பிளேரைட் நாடக ஆசிரியர் அண்ட் செலிப்ரேட்டட் விட். இது மட்டும் இல்லாம புகழ்பெற்ற வேடிக்கையாளராகவும் விளங்கினார். He was best known for his cartoons. அவர் எதில் சிறந்து விளங்கினாராம்? அவருடைய கேலி சித்திரங்களுக்காக புகழ்பெற்று இருந்தார். அண்ட் ஷார்ட் ஸ்டோரிஸ், அது மட்டும் இல்லாம சிறுகதைகளையும் எழுதினார். Published mainly in the New Yorker magazine. அவர் எழுதின சிறுகதைகள் முக்கியமா எதில் வெளியிட்டாங்களாம்? The New Yorker magazineல. And such as the Catbird Seat. அவர் எழுதின சிறுகதைகள்ல அதில் ஒன்று கேட்பர்ட் சீட்டன். அண்ட் கலெக்டட் இன் இஸ் நியூமரஸ் புக்ஸ். அது மட்டும் இல்லாமல் எண்ணற்ற புத்தகங்களை தொகுப்பாகவும் வெளியிட்டிருந்தாராம். He was one of the most popular humorists of his time. அவர் வாழ்ந்த அந்த காலத்திலேயே ஒரு புகழ்பெற்ற நகைச்சுவையாளராக விளங்கினார். As he celebrated the comic frustrations and eccentricities of ordinary people. ஏன் அவரை போற்றி புகழ்ந்தாங்களாம்? சாதாரண மக்களுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ்னா என்ன? விரக்திகள், எசென்ட்ரிசிட்டிஸ்னா விசித்திர குணங்களையும் நகைச்சுவை அவர் எழுத்துல வெளியிட்டதனால அவர் புகழ் பெற்று விளங்கினார். Imagination of odd things always leads to absolute humor. நம்ம விசித்திரமா ஏதாவது ஒரு கற்பனை பண்ணிட்டோம்னா கண்டிப்பா அது எதில் கொண்டு போய் விடுமா? நகைச்சுவையில தான். Read the lesson and enjoy the narrator's experience with his grandfather. இந்த பாடத்துல இந்த கதாசிரியர் என்ன பண்ணாராம்? அவருடைய அனுபவத்தை அவங்க தாத்தா கூட சேர்ந்துட்டு என்ன மாதிரி அனுபவத்தில் அனுபவிச்சாருன்னு நம்ம கதையா சொல்லியிருக்கார். Who creates chaos and laughter with his imaginative stories. chaosனா குழப்பங்கள், அவங்க தாத்தாவால் உண்டான குழப்பங்களும் அப்புறம் நகைச்சுவையும் எப்படி அவருடைய கற்பனை கதைகளை படைச்சிருக்காருன்றத நம்ம பார்க்கலாம். The ghost that got into our house on the night of November 17, 1915. அந்த பேய் என்னைக்கு வந்து தெரியுமா எங்க வீட்டுக்கு? நவம்பர் 17ஆம் தேதி 1915 இரவு வந்துச்சு. Raised such a hullabaloo. அது வந்ததுனால என்ன ஆயிடுச்சு? ஒரே கூச்சலும் குழப்பமா. ஹுல்லபாலுனா கூச்சலும் குழப்பமா. ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். அது மட்டும் இல்லாம தவறாகவும் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். தட் ஐ ஆம் சாரி, ஐ டிடன்ட் ஜஸ்ட் லெட் இட் கீப் ஆன் வாக்கிங். நான் என்ன பண்ணேன்? அந்த பேயை நடக்கவே விடலை. அண்ட் கோ டு பெட். நான் தூங்கவும் இல்லை. Its advent caused my mother to throw a shoe through a window of the house next door. Adventனா என்ன? அரைவல். அந்த பேய் வந்ததுனால எங்க அம்மா என்ன பண்ணினாங்க தெரியுமா? ஒரு ஷூவை தூக்கி பக்கத்து வீட்டு ஜன்னல் மேல அடிச்சிட்டாங்க. And ended up with my grandfather shooting a patrolman. எப்படி முடிஞ்சிச்சு? எங்க தாத்தா வந்து என்ன பண்ணாரு? patrolmanனா ரோந்து வரும் போலீஸ். அவரை சுட்டுட்டாரு. I am sorry, therefore, as I have said, that I ever paid any attention to the footsteps. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் எப்போதும் போல என்ன பண்ணேன்? பேயின் காலடி சத்தத்தை மட்டுமே கவனம் செலுத்தினேன் அப்படின்னு சொல்றாரு கதாசிரியர். They began about 1:15 in the morning. அது எப்போ நடந்தது தெரியுமா? விடிகாலம்பர 1:15 மணிக்கு. A rhythmic, quick cadenced walking around the dining room table. ஒரு இசை ஓசை மாதிரி வேகமா, quick cadenceனா வேகமா நடக்கிற சத்தம் எங்க கேக்குதா? டைனிங் ரூம் டேபிள்ல, சாப்பாட்டு அறை மேசையை சுத்தி நடக்கிற சத்தம் கேக்குது. My mother was asleep in one room upstairs. எங்க அம்மா மாடியில ஒரு ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க. My brother Herman in another. என்னுடைய சகோதரன் ஹெர்மன் இன்னொரு ரூம்ல தூங்குறான். Grandfather was in the attic. எங்க தாத்தா எங்க இருக்காரு? பரன்ல. atticனா பரன். In the old walnut bed. அவர் எதுல படுத்துட்டு இருக்காரு? பழைய வால்நட் மரத்தாலான ஒரு கட்டில்ல படுத்துட்டு இருக்காரு. Which as you will remember once fell on my father. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா? அந்த கட்டில் தான் எங்க அப்பா மேல ஒரு வாட்டி விழுந்துருச்சு.
I had just stepped out of the bathtub. நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், குளியல் தொட்டியில இருந்து அப்பதான் வெளியில வந்தேன். And was busily rubbing myself with the towel. நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், ஒரு துண்டு எடுத்து என் உடம்ப தொடச்சிட்டு இருந்தேன். When I heard the steps, அப்பதான் என்ன கேட்டுச்சு, யாரோ நடக்கிற சத்தம் கேட்டது. They were the steps of a man walking rapidly around the dining table downstairs. யாரோ ஒரு மனுஷன் வேகமா rapidlyனா வேகமா நடக்கிறாங்களாம். எங்க நடக்கிறாங்க, கீழே இருக்கிற அந்த சாப்பாட்டு அறை டேபிளை சுத்தி நடக்கிற சத்தம் எனக்கு கேட்டது. The light from the bathroom shone down the back steps which dropped directly into the dining room. இந்த பாத்ரூம் வெளிச்சம் பின்படி வழியா வந்து எங்க படுதா அந்த வெளிச்சம், டைரக்டா நேரா அந்த சாப்பாட்டு அறையில அந்த வெளிச்சம் படுதான் டைனிங் ரூம்ல. I could see the faint shine of plates on the plate rail. நான் இங்க இருந்து பார்க்கும்போது அந்த தட்டெல்லாம் அடுக்கி வைக்கிற ஸ்டாண்ட் இருக்கு. பிளேட் ரெயில்னா தட்டெல்லாம் அடுக்கி வைக்கிற ஸ்டாண்டு. அந்த தட்டு ஸ்டாண்டில் தட்டுங்க தான் லைட்டா ஜொலிக்குது. I couldn't see the table. எனக்கு இங்க இருந்து டேபிள் தெரியல. The steps kept going round and round the table. ஆனா அந்த நட சத்தம் அந்த டேபிளை சுத்தி நடந்து வர சத்தம் கேக்குது. At regular intervals a boat creaked when it was trod upon. அப்படி சீரான இடைவெளியில அந்த நடக்கிற சத்தத்துல நடுவுல ஒரு creech அப்படின்னு சத்தம் கேக்குதான். ட்ராட்னா நடக்கிறது. I supposed at first that it was my father. எனக்கு முதல்ல என்ன சந்தேகமா இருந்தது, எங்க அப்பாவா இருக்குமோ அப்படின்னு நான் நினைச்சேன். Or my brother Roy who had gone to Indianapolis but were expected home at எனி டைம். இல்லை என்னுடைய சகோதரன் ராய், அவன் இந்தியானாபோலிஸ் நகரத்துக்கு போயிருக்கான், எந்த நேரம் வேணாலும் வீட்டுக்கு வருவான் அப்படின்னு இருக்கிற நிலைமையில ஒருவேளை அவனா இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம். I suspected next that it was a burglar. அடுத்தது எனக்கு என்ன சந்தேகம், ஒருவேளை திருடனா இருக்குமோ, பர்க்லர்னா திருடனா இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம். It did not enter my mind until later that it was a கோஸ்ட். ஆனா என்னுடைய மனசுல சந்தேகமே வரல, பேயா இருக்குமோன்ற சந்தேகமே எனக்கு தோணவே இல்லை அப்படின்னு சொல்றார். After the walking had gone on for perhaps 3 minutes, கேட்ட நடசத்தம் 3 நிமிஷமா கேட்டுட்டே இருக்குது. I tiptoed to Herman's room. உடனே கதாசிரியர் என்ன பண்றாரு, மெதுவா அந்த நுனி கால்ல நடந்து ஹெர்மனோட ரூமுக்கு போறார். I hissed in the dark. அங்க போய் என்ன மாதிரி சத்தம் கொடுக்கிறார், அப்படின்னு கொடுக்கிறார். Shaking him, அவனை பிடிச்சு உழுக்கிறார். He said in the low hopeless tone of a despondent beagle. அவன் என்ன பண்றான், உடனே இந்த despondent beagleனா ஒரு சோகமான ஒரு பீகிள் வாத்தியம், அந்த மாதிரி ஒரு சத்தம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இல்லாத சத்தம் கொடுக்கிறான். He always half suspected that something would get him in the night. ஹெர்மனுக்கு எப்பவுமே ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்குமா, ராத்திரில ஏதாவது வந்து அவனை பிடிச்சுக்கும் அப்படின்ட்டு. I told him who I was. உடனே இவர் சொல்றார், நீ பயப்படாத, நான் அப்படின்னு மெதுவா சொல்றார். There is something downstairs, I said. இவர் என்ன சொல்றார், என்னமோ கீழே இருக்குதுடா. He got up and followed me to the head of the back staircase. அவனும் எழுந்து என் பின்னாடியே எங்க வந்தான், அந்த மாடிப்படி இருக்கு இல்லையா, பின்பக்கமா இருக்கிற மாடிப்படி கிட்ட வந்தான். The steps had ceased. இப்போ அந்த சத்தம் நட சத்தம் கேட்கல. ceasedனா stop. Herman looked at me in some alarm. உடனே ஹெர்மன் பயத்தோட கதாசிரியரை பார்க்கறான். I had only the bath towel around my waist. இவர் என்ன கட்டியிருக்காரு, வெறும் அந்த டவலை மட்டும் ஒரு இடுப்பை சுத்தி, வேஸ்ட்னா இடுப்பை சுத்தி கட்டியிருக்காரு. He wanted to go back to bed. ஹெர்மனுக்கு என்ன, போய் படுத்து தூங்கணும் அப்படின்னு தோணுது. I gripped his arm. உடனே இவர் என்ன பண்ணாராம், அவனுடைய கையை பிடிச்சிட்டார். gripனா hold his arm. There is something down there, I said. உடனே இவன் சொல்றானா, அங்க என்னமோ கீழே இருக்குதுரா. Instantly the steps began again, circled the dining room table. இவர் சொன்ன உடனே என்ன ஆச்சாம்,
திருப்பி அந்த நட சத்தம் கேட்குதான் அந்த டைனிங் ரூம் டேபிளை சுற்றி வர மாதிரி. லைக் அ மேன் ரன்னிங், எப்படி இருக்குதான் ஏதோ ஒரு மனுஷன் ஓடுற மாதிரி. அண்ட் ஸ்டார்டட் அப் த ஸ்டேர்ஸ் டுவர்ட்ஸ் அஸ். அது மட்டும் இல்லாமல் அந்த நட சத்தம் எங்களை நோக்கி படியில் மேலே ஓடி வர போல இருந்துச்சான். ஹெவிலி 2 at a time, 2 படியாக வேகமாக தொமுன்னு வச்சு நடந்து வர மாதிரி இருக்கு. த லைட் ஸ்டில் ஷோன் பேலி டவுன் த ஸ்டேர். அந்த மேலே இருந்து வெளிச்சம் போச்சு இல்லையா, இப்போவும் அந்த வெளிச்சம் லைட்டாக இருக்குது, படி வழியாக போகுது. we saw nothing coming, ஆனால் எங்கள் கண்ணுக்கு ஒன்றுமே தெரியல. we only heard the steps. நாங்கள் என்ன பண்ணினோம், வெறும் அந்த சத்தம் மட்டும்தான் எங்களுக்கு கேட்டுச்சு. ஹெர்மன் rushed to his room and slammed the door. இந்த சத்தத்தை கேட்ட உடனே ஹெர்மன் வேகமாக அவன் ரூமுக்கு போய் என்ன பண்ணினான், அந்த கதவை ஸ்லாம்டுனா டமால்னு அடிச்சு சாத்திட்டான். I slammed shut the door at the stair top and held my knee against it. இவரு என்ன பண்ணினாரா, அந்த மாடிப்படியில் இருக்கிற கதவை டமால்னு சாத்திட்டு முட்டியை வச்சு அழுத்தி அது மேலே அப்படியே யாரும் திறக்காத மாதிரி அழுத்திட்டாராம். ஆஃப்டர் அ லாங் மினிட் ஐ ஸ்லோலி ஓப்பன்ட் இட். கொஞ்சம் நேரம் கழிச்ச உடனே அந்த கதவை மெதுவாக திறக்கிறாராம். தேர் வாஸ் நத்திங் தேர், ஆனால் அங்கே ஒன்றுமே இல்லை. தேர் வாஸ் நோ சவுண்ட், அந்த நட சத்தமும் கேட்கல. நன் ஆஃப் அஸ் எவர் ஹர்ட் த கோஸ்ட் அகெயின். எங்கள் வீட்டிலேருந்து யாருக்குமே அதுக்கப்புறம் அந்த பேயோட சத்தமே கேட்கல. The slamming of the doors had aroused mother. அந்த டமால் டுமால் 2 பேரும் கதவு அடிச்சு சத்தத்தை கேட்ட உடனே அம்மாவுக்கு முழிப்பு வந்துருச்சான். she peeped out of her room. உடனே அவங்க என்ன பண்றாங்க, அவங்க ரூம்ல இருந்து எட்டி பார்க்கறாங்க. peepedனா looked out of her room. what on earth are you boys doing, she demanded. உடனே அம்மா கேக்குறாங்களா, என்னதாண்டா அங்க பண்ணி தொலைக்கிறீங்க. ஹெர்மன் வென்ச்சர்ட் அவுட் ஆஃப் ஹிஸ் ரூம். அம்மாவுடைய குரலை கேட்ட உடனே ஹெர்மன் என்ன பண்ணுறான், அவனோட ரூம்ல இருந்து வெளியில் வரான். நத்திங், he said gruffly. grufflyனா sadly, சோகமாக சொல்கிறான், ஒன்றும் இல்லைம்மா. பட் he was in color a light green. ஆனால் பயத்தில் அப்படியே வெளிரி போயிருக்கான். அவன் முகம்லாம் எப்படி இருக்கான், பேல் கிரீன் கலர்ல இருக்கான். வாட் வாஸ் ஆல் தட் ரன்னிங் அரவுண்ட் டவுன் ஸ்டேர்ஸ், செட் மதர். என்னடா அது ஒரே கீழே ஓடுற சத்தமா கேட்டுட்டே இருந்துச்சு அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. ஸோ ஷீ ஹேட் ஹர்ட் த ஸ்டெப்ஸ் டூ. அப்போ அம்மா கூட அந்த ஓடுற சத்தத்தை கேட்டிருக்காங்க. வி ஜஸ்ட் லுக்ட் அட் ஹர். இவங்க 2 பேரும் அப்படியே அம்மாவையே பார்க்குறாங்க. burglars, she shouted intuitively. intuitivelyனா அவங்க சுய உணர்வு இல்லாமல என்ன கத்துறாங்க, burglarsனா திருடங்க அப்படின்னு கத்துறாங்க. I tried to quieten her. உடனே நரேட்டர் என்ன பண்றாரு, அம்மாவை அமைதிப்படுத்த முயற்சிக்கிறார். by starting lightly downstairs. நான் போய் கீழே என்னன்னு பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டே அம்மாவை அமைதிப்படுத்த முயற்சிக்கிறார். come on Herman, I said. உடனே இவர் கூப்பிடுறாரு, ஹெர்மன் வா நம்ம போலாம். I will stay with mother, he said. she is all excited. இல்லை நான் உன் கூட வரல, நான் அம்மா கூடவே இருக்கிறேன், அம்மா ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க அப்படின்றான். I stepped back onto the landing. கீழே இறங்கலான்னு இவர் ஒரு 2 கால் அடி எடுத்து வைக்கிறார். don't either of you go a step, said mother. ஒருத்தரும் ஒரு அடி எடுத்து வைக்க கூடாது அப்படின்னு அம்மா சொல்றாங்க. we will call the police. அம்மா என்ன சொல்றாங்க, போலீஸை கூப்பிடலாம். since the phone was downstairs I didn't see how we were going to call the police. ஃபோன் எங்க இருக்கு, கீழே இருக்கு. எப்படி போய் ஃபோன் கீழே போயிட்டு ஃபோன் எடுக்காம எப்படி போலீஸ்க்கு சொல்றது அப்படின்னு யோசிக்கிறாரா நரேட்டர். nor did I want the police. ஆனா இவருக்கு போலீஸை கூப்பிடுறதுல இஷ்டம் இல்லையா. but mother made one of her quick incomparable decisions. அம்மா என்ன பண்ணாங்க, திடீர்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. அவங்களோட முடிவை எது கூடயும் ஒப்பிட்டே சொல்ல முடியாது, அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. she flung up a window of her bedroom which faced the bedroom windows of the house of a neighbor. அம்மா உடனே என்ன பண்ணாங்க, அவங்க பெட்ரூம் ஜன்னலை திறந்தாங்க. அந்த ஜன்னலை திறந்த உடனே அதுக்கு எதிர்த்தாப்பல என்ன இருக்கு, அக்கம் பக்கத்து அவங்களோட வீட்டு பெட்ரூம் ஜன்னல் நேர் எதிரில் இருக்கு. picked up a shoe and whammed it through a pane of glass across the narrow space. உடனே அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு ஷூவை எடுத்தாங்க, whammed-னா வேகமா தூக்கி அடிக்கிறாங்க. எங்க அடிக்கிறாங்க, அந்த பக்கத்து வீட்டு
ஜன்னல் மேலே அடிக்கிறாங்க. The narrow space that separated the two houses, அந்த குறுகலான இடைவெளி, அந்த ரெண்டு வீட்டையும் பிரிக்கிறது ஒரு சின்ன குறுகலான இடைவெளி, அந்த இடைவெளி வழியா வேகமா தூக்கி ஷூவை அடிக்கிறாங்க. Glass tinkled into the bedroom occupied by a retired engraver named Bodwell and his wife. அந்த பக்கத்து வீட்டில் யார் இருந்தாங்க தெரியுமா? போட்வெல்லும் அவரோட வைஃபும் இருந்தாங்க. அவர் ஒரு ஓய்வு பெற்ற செதுக்குபவர். என்ன ஆச்சு? அம்மா தூக்கி போட்ட உடனே அவருடைய அந்த பெட்ரூம் ஜன்னல் நொறுங்கிருச்சு. டிங்கிள்னா நொறுங்கிருச்சு. போட்வெல் had been for some years in rather a bad way. எங்க வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் சில வருஷமாவே சண்டை, and was subject to mild attack. ஸோ இப்போ இந்த விஷயம் இன்னும் அவருடைய கோபத்தை அதிகப்படுத்தி இருக்கும். Almost everybody we knew or lived near had some kind of attacks. எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி பேருக்கு மேல அக்கம் பக்கத்தோட கண்டிப்பா சண்டை இருக்கும் தான் அப்படின்னு நரேட்டர் சொல்றார். It was now about 2 o'clock of a moonless night. மணி அப்போ என்ன ஆயிடுச்சு? 2 மணி. மூன்லெஸ் நைட்னா நிலவே இல்லாத இரவு. கிளவுட்ஸ் ஹங் பிளாக் அண்ட் லோ. மேகங்கள்லாம் எப்படி இருக்கான்? ஒரே கருத்த மேகமாகவும் கீழே ரொம்ப தாழ்ந்தும் இருக்கான். போட்வெல் வாஸ் அட் த விண்டோ இன் அ மினிட். அம்மா ஷூவை தூக்கி போட்ட உடனே போட்வெல்லோட ஜன்னல் உடஞ்சிச்சு இல்லையா? உடனே அவரோட ஜன்னல் கிட்ட வந்து நிற்கிறாராம். ஷவுட்டிங், ஃப்ரோத்திங் அ லிட்டில், shaking his fist. உடனே என்ன பண்றாரு? கத்திட்டு இருக்காரு. ஃப்ராத்திங்னா ரொம்ப கோவமா கத்துறாரு. கத்திட்டு என்ன பண்றாராம்? ஷேக்கிங் his fist, கை முட்டிய ஓங்கி இப்படி காமிக்கிறாராம். We will sell the house and go back to Peoria. We could hear Mrs. Bodwell saying. இவங்களுக்கு இங்க இருந்து என்ன கேக்குதான்? அந்த போட்வெல்லோட வைஃப் என்ன சொல்றாங்களா? நம்ம இந்த வீடை வித்துட்டு நிம்மதியா எங்க போயிடலாம்? பியோரியாக்கே போயிடலாம். It was some time before mother got through to Bodwell. அம்மா என்ன பண்றாங்க? அந்த போட்வெல் ஜன்னல் கிட்ட இவங்களும் ஜன்னல் கிட்ட போய் நின்று என்ன சொல்றாங்களா? burglars, she shouted, கத்துறாங்களா? திருடன்ங்க, burglars in the house, திருடன்ங்க வீட்ல இருக்கிறாங்க. Herman and I hadn't dared to tell her that it was not burglars but ghosts. ஹெர்மனுக்கும் எனக்கும் தைரியமே வரல திருடன்ங்க இல்ல பேயின்னு சொல்றதுக்கு. ஏன்னா for she was even more afraid of ghosts than of burglars. அம்மாக்கு வந்து பேயினா ரொம்ப பயம், திருடன்களை விட ரொம்ப பயம் அப்படின்றார். Bodwell at first thought that she meant there were burglars in his house. Bodwell என்ன நினைச்சுக்கிறாரு? அம்மா வந்து அவர் வீட்டில் திருடங்க இருக்கிறாங்க சொல்றாங்கன்னு நினைச்சுக்கிறார். But finally he quieted down. ஆனா அவருக்கு உண்மை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாயிட்டார். And called the police for us over an extension phone by his bed. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு? இவங்களுக்காக போலீஸை கூப்பிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு என்ன பண்றாராம்? எக்ஸ்டென்ஷன்னா இணைப்பு தொலைபேசி அவரோட பெட் பக்கத்தில் இருக்கான். அது மூலமா போலீஸை கூப்பிட போறார். ஆஃப்டர் he had disappeared from the window. அவர் அப்படி போலீஸை கூப்பிடுறதுக்காக ஜன்னலை விட்டு அப்படி போறார். மதர் suddenly made as if to throw another shoe. அம்மா என்ன பண்றாங்க? உடனே இன்னொரு ஷூ எடுத்து தூக்கி அடிக்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க. Not because there was further need of it, but on the ஷூ எடுத்து தூக்கி அடிக்கணுன்ற தேவையே இல்லை. ஆனா as she later explained, because the thrill of heaving a shoe through a window glass had enormously taken her fancy. என்னன்னு பின்னாடி சொல்றாங்க, அந்த ஷூவை தூக்கி ஜன்னல் வழியா தூக்கி போடுறது ரொம்ப ஜாலியா இருக்குது, சந்தோஷமா இருக்குது. ஹீவிங்னா த்ரோயிங், அப்படி தூக்கி போடுறது சந்தோஷத்தை அவங்களுக்கு கொடுத்தது அப்படின்றதுக்காக நான் ஷூ எடுத்தேன்றாங்க. I prevented her. உடனே நரேட்டர் என்ன பண்றாரு? அம்மா ஷூ தூக்கி போடாம தடுத்துறாரு.